நான் வந்து நியூ ஃபோன் வந்து Oppo Find X9 Pro வந்து வாங்கிட்டேன். அது எல்லாம் அந்த வீடியோலாம் போட்டிருப்ப பார்த்துருப்பீங்க. என்னோட பழைய ஃபோன் OnePlus 13 வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க கமெண்ட்ஸில் வந்துட்டு. அது மாதிரி வாட்ஸ்அப்லேயும் வந்து எல்லாருமே கேட்டீங்க, ஃபோன் பண்ணியும் கேட்டீங்க. உங்களோட OnePlus 13 வந்து யாருக்கு கொடுத்தீங்க, எல்லாம் இருக்கா, எங்களுக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த ஃபோன் வந்து சேல்ஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. யாருக்கு சேல்ஸ் பண்ணேன்னு ஒரு வீடியோ வந்து எடுத்திருக்கேன், அவரோட சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்துருக்கேன். அந்த வீடியோ நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். OnePlus 13 வந்து நான் வந்து 90,000 ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு 8 மந்த் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேட்டரி ஹெல்த் வந்து ஒரு 95 கிட்ட இருக்குது. 8 மந்த் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து 1TB 24GB ரேம் வந்து இனிமேல் ஆண்ட்ராய்டு ஃபோனில் வர்றது ரொம்ப கஷ்டம். கடைசியாக வந்த ஃபோன் OnePlus 13 தான். அந்த ஃபோனில் வந்து 24GB ரேம் இருக்கிறனால ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு 8 மந்த்தாக ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. 1TB ஸ்டோரேஜ் இருக்கிறனால நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து என்னால் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடிஞ்சது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு OnePlus 13 வந்து. இயராக வந்து நான் வந்து ஃபோன் வந்து மாற்றிட்டே இருப்பேன். கடைசியாக இயர் எண்டிங்கில் வந்து ஃபோன் மாற்றும் போது இந்த டைம் வந்து OnePlus 15 வந்து நல்லா இல்லை. அது மாதிரி 1TBயும் கொடுக்கல, 24GB ரேமும் கொடுக்கல, கேசப்ளர் கேமராவும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. Snapdragon 888 Gen 5 கூட ஓவராக ஹீட் ஆகுது. அதனால அந்த டைம் வந்து நான் Oppo வந்து வாங்கிட்டேன் Find X9 Pro. அதனால வந்து என்னோட OnePlus 13 ஃபோனை நான் சேல் பண்ணிட்டேன். அதனால OnePlus 13 இப்போ என்கிட்ட இல்லை. அந்த வீடியோ நான் போடுவேன், கண்டிப்பாக பாருங்கள்.